கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இரண்டாவது நாளாக திருப்பரப்பு அருவியில் அருவியே அடையாளம் தெரியாத அளவிற்கு வெள்ள நீர் மூழ்கடித்து செல்கிறது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினீதிடம் கேட்கலாம். வினீத், இப்ப இரண்டாவது நாளாக திருப்பரப்பு அருவியே அடையாளம் தெரியாத அளவுக்கு வெள்ள நீர் மூழ்கடித்து செல்கிறது. இதற்கு முன்னதாகவே சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருப்பாங்க. இன்னமும் அவர்களுடைய வருகை இருக்கிறதா? எத்தனை நாட்களுக்கு அவர்களுக்கான அந்த அனுமதி அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 5000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதையாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவி மூழ்கடித்து தண்ணீர் செல்கிறது. குறிப்பாக அருவியில் கீழ்ப்பகுதியில் உள்ள கல் மண்டபத்தை மூழ்கடித்து அருவி அடையாளமே தெரியாத வண்ணம் தண்ணீரில் மூழ்கி காட்சியளிக்கிறது. இதனால் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதேபோல் அதிக தண்ணீர் வருவதால் அருவி வளாகத்திலும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் ஆர்ப்பரித்துக் கொட்டும் அருவியின் அழகை ரசிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் வருத்தத்துடன் திரும்பி செல்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி வினி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.